Shanti. Om Shanti. I am sure that yesterday's and today's ஓம் the சாந்தி. treasure that Bapdada நேற்று has given மற்றும் இன்றைய முரளிகளில் பாப்தாதா தந்த ஞான has பொக்கிஷங்கள் empowered you உங்களுக்கு அதிக தெளிவையும் சக்தியையும் கண்டிப்பாக and also அளித்திருக்கும் you என்பதில் எனக்கு எந்தவித ஐயமும் definitely would have இல்லை. been churning, மேலும் communicating நீங்களும் with நிச்சயமாக சிந்தனை செய்திருப்பீர்கள், தனக்குத்தானே சோதனையும் செய்திருப்பீர்கள். how நான் close பாப்தாதாவிற்கு I am எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறேன், எந்த ஒரு அம்சத்தில் நான் பாபாவிற்கு as மிகவும் Baba says you நெருங்கியவனாக இருக்கிறேன். are merged நீங்கள் பாபாவின் இதயத்தில் இணைந்து விட்டீர்கள் and very close. என பாபா What is the கூறுகிறார். meaning of இதன் close பொருள் என்ன? to Baba? எதன் மூலம் In which aspect நீங்கள் பாபாவின் இதயத்தில் you are close? பாபாவினுடைய இதய சிம்மாசனத்தில் இடம் பிடிக்கலாம்? நேரமோ And மிகவும் what குறைவாக is sitting உள்ளது. Baba's heart through? நேரப்படி நாம் எவ்வளவு அருகாமையில் பாப்தாதாவிடம் As இருக்கிறோம் the time என is coming close, நீங்கள் சோதனை செய்ய வேண்டும். we have to அருகாமை see என்றால் how என்ன? much close we பாப்தாதாவோ have to Bapdada. இந்த உலகத்திலிருந்து வெகு தூரத்தில் சூட்சும உலகத்தில் உள்ளார்கள். Physically, in fact, குறிப்பாக Bapdada is gone far away. பிரம்ம பாபா அவருடைய மனநிலையின் மூலம் எவ்வளவு சிவபாபாவிற்கு அருகாமையில் உள்ளார் என்பதை பற்றி Closeness. இங்கு கூறவில்லை. ஆனால் நான் பிரம்ம பாபாவை போல் Baba அவருடைய did not say ஆன்மீக மனநிலையை that this அடைந்து was விட்டேனா, closeness, especially in the அவரைப் போல் stage நான் of Brahma Baba. அந்த ஸ்திதியை அடைந்து விட்டேனா, அந்த மனநிலையை So அடைந்து விட்டேனா? How much சிவபாபா கூறுகிறார், I am on the அவர் same நமக்கு level. முக்தியும் மற்றும் வாழ்க்கையில் இருந்தே ஜீவன் முக்தியும் தர வந்துள்ளார் என்று. இதன் What he attained உண்மையான பொருள் என்ன? இந்த கர்ம பூமிக்கு மீண்டும் வராமல் இருப்பதுதான் முக்தி என்று பக்தர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். to give ஆனால் இது உண்மை அல்ல அல்லவா? liberation இது ஒரு கதை போல்தான் and liberation அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கல்பத்தின் முடிவில் கூட அவர்கள் பரந்தாமத்திலிருந்து இறங்கி வந்து பிறவி எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். liberation முக்தி என்பது நிரந்தர முக்தி அல்ல, பந்தனங்களில் இருந்து முக்தி அடைவதாகும். it's very clear வாழ்விலிருந்து விடுபடுவது to understand liberation மற்றும் வாழ்ந்து கொண்டே விடுதலை அனுபவிப்பது on the field. இரண்டிற்கும் நிறைய வேறுபாடு உள்ளது. But in fact, எனவே பிரம்ம பாபா எதிலிருந்து சுதந்திரத்தை அடைந்தார், விடுதலை பெற்றார்? the reality is that இதில் 4 விஷயங்களை பாபா கூறினார். முதலாவதாக நிர்விக்னம், நிர்விக்ன, it means நிர்விக்னமாக அவர் இருந்தார். நிறைய தடங்கல்கள் வந்தன, ஆன்மீக புரட்சி நிகழ்ந்தது, எதிர்ப்பு, சமுதாயம் அவரை புறக்கணித்தது. பாபாவுடைய ஸ்ரீமத்தை இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாம் தாதிகளின் அனுபவம் மூலமாக கேட்டிருக்கிறோம் மற்றும் பிரம்ம பாபாவின் வாழ்க்கை வரலாறை நாம் படித்திருக்கிறோம். வெவ்வேறு விதமான தடங்கல்களை அவர் எதிர்கொண்டார். உடலால், அரசாங்கத்தின் மூலம், மக்களின் மூலம், உறவுகள் மூலம், பணத்தின் மூலம், சடங்குகள் மூலம், இவை எல்லாமே தடங்கல்கள் தான் அல்லவா? இயற்கை கோளாறுகள் கூட தடங்கள் ஏற்படுத்தலாம். கர்ம கணக்கு வழக்குகள் இவையெல்லாம் பந்தனங்கள் ஆகும் அல்லவா? பிரம்ம பாபா இந்த எல்லாவித பந்தனங்களிலும் இருந்து விடுதலை பெற்றார். அவைகளை எளிதாக கடந்து சென்றார். அவைகளின் எல்லாவித சிரமங்களில் இருந்தும் விடுதலை பெற்றார். அடுத்ததாக என்ன என்றால் நிர்விகல்ப். அதாவது நமது வாழ்க்கையில் நாம் அடுத்ததாக என்ன எதிர்கொள்ள வேண்டும் என்றால், பாபா நேற்று கூறினார் அல்லவா, ஞாபகம் இருக்கிறதா? அது வீணான எண்ணங்கள் மற்றும் எதிர்மறையான எண்ணங்கள் ஆகும். நிர்விகல்பம் என்று பாபா கூறினார். அது எவ்வாறு வெற்றி பெறுவது, கடந்து செல்வது? பிரம்மா பாபா அவைகளின் மீது வெற்றி அடைந்தார். முடிவு என்ன? அவரது மனம் குளிர்ச்சியாக இருந்தது, தெளிவாக இருந்தது, பரிசுத்தமாக இருந்தது, மாசுமறு இல்லாமல் இருந்தது. அகங்காரமும் ஒரு பெரிய தடங்கலாகும். அவரது மனநிலை மிகவும் பணிவாக இருந்தது, அகங்காரம் இல்லாமல் அவர் இருந்தார். உடல் உணர்வும் மிகப்பெரிய தடங்கலாகும். உடல் உணர்விலிருந்து விடுதலை
அனைத்து சம்பந்தங்களிலிருந்தும் விடுதலை. எனவே பாபாவிற்கு சமமான குழந்தைகளிடம் இருக்கக்கூடிய 4 விசேஷங்கள் என்னவென்றால், ஒன்று நிர்விக்னம், மற்றொன்று நிர்விகல்பம், மூன்றாவது நிர்மான், நான்காவது நிர்மல். அதாவது எந்தவித தடைகளும் இல்லாமல் இருத்தல், எந்தவித எதிர்மறையான வீணான சாதாரண எண்ணங்கள் இல்லாமல் இருத்தல், மற்றும் பணிவாக இருத்தல், மற்றும் எந்தவித மாசு மருவும் இல்லாமல் இருத்தல். இவைகளை நாம் பிரம்மபாபாவிடம் பார்த்தோம். உடல் உணர்வும் கூட நாம் உடலின் மூலம் அனுபவிக்கும் மிகப்பெரிய ஒரு பந்தனமாகும். உடல் எனது ஆதாரமாக இருக்கிறது. கடவுளும் கூட பிரம்மபாபாவினுடைய உடலை ஆதாரமாக எடுத்தார். இதன் பொருள் என்ன? உடல் உணர்வில் இருந்து விடுதலை மற்றும் உடலின் சம்பந்தங்களில் இருந்து விடுதலை. இந்த இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு என்ன? பொருட்கள் மற்றும் மக்களின் மூலம் வரும் எல்லாவிதமான ஈர்ப்புகளில் இருந்தும் சலனங்களில் இருந்தும் விடுதலை அல்லவா? நாம் இது உண்மையாகவே நமக்கு நாமே ஏற்படுத்தி கொள்ளும் பந்தனம் என்று நாம் புரிந்திருக்கிறோமா? அதாவது நாமே நமக்கு உண்மையாகவே ஏற்படுத்தி கொள்ளும் பந்தனம் என்று நாம் புரிந்திருக்கின்றோமா? பந்தனம் என்றால் அடிமைத்தனம் என்றும் பொருள்படும். சங்கிலியால் கட்டுண்டு இருப்பது எனலாம். இந்த பந்தனங்களை நான் நீக்கினேனா? இவைகள் மீது முழு வெற்றி அடைந்தேனா? என்னால் இவைகளை கடக்க முடிந்ததா? பிரம்மபாபா இவைகளிலிருந்து விடுதலை அடைந்து முன்னேறி சென்றார். உடல் உணர்வின் மூலமாக மற்றும் பௌதீக தத்துவங்கள் மூலமாக எதிர்மறையான போக்குகள் நம்மை பாதிக்கக்கூடும். உடல் உணர்வின் மூலமாக மற்றும் பௌதீக தத்துவங்களின் மூலமாக உண்டாகும் எதிர்மறையான போக்குகள் நம்மை பாதிக்கக்கூடும். எனவேதான் சில நொடிகள் இடையிடையே உடலில் இருந்து விடுபட்ட நிலையை பயிற்சி செய்யுங்கள் என்று பாபா கூறினார். ஒரு நொடியில் சரீரத்திலிருந்து விடுபட்ட நிலையின் அனுபவம் ஏற்பட வேண்டும். கடைசி பரீட்சையும் இதுவாகத்தான் இருக்கும். தேர்வுத்தாளும் இதுவாகத்தான் இருக்கும். நாம் எல்லா பந்தங்களில் இருந்தும் விடுதலை பெற்றிருக்கின்றோமா? நீங்கள் இன்னும் இவைகளோடு போராடி கொண்டிருக்கிறீர்களா? இல்லை, இவைகள் மீது வெற்றியடைந்து விட்டீர்களா? மனநிலையில் ஏதாவது ஏற்ற இறக்கம் உள்ளதா? உங்களால் மனதை ஒருமுகப்படுத்த முடிகிறதா? மனதை ஏதாவது ஒரு விஷயத்தில் குவிக்க முடிகின்றதா? ஃபோக்கஸ் செய்ய முடிகின்றதா? உங்கள் விருப்பம் நிறைவேறுகிறதா? இல்லை, பந்தனங்கள் உங்களை தன் பக்கமாக கவர்ந்து இழுக்கின்றனவா? பிரம்மபாபா இந்த சுதந்திரமான மனநிலையை அனுபவம் செய்தார். அதற்கு அவர் ஆன்மீக முயற்சியும் பயிற்சியும் செய்தார். மனக்கட்டுப்பாடு எல்லா காரியங்களையும் செய்து கொண்டே விடுபட்ட நிலையின் அனுபவம் செய்தார். பிரம்மபாபா இந்த சுதந்திரமான மனநிலையை அனுபவம் செய்தார். அதற்கு அவர் ஆன்மீக முயற்சியும் மனக்கட்டுப்பாட்டு பயிற்சியும் செய்தார். எல்லா காரியங்களையும் செய்து கொண்டே விடுபட்ட நிலையின் அனுபவம் செய்தார். அதற்கு ஒரு விஷயத்தில் கவனம் வேண்டும் என பாபா கூறினார். உங்களுக்கு சுயமரியாதை, சோமான், அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட் எப்போதும் நினைவில் இருக்க வேண்டும். நிறைய ஆன்மீக பட்டங்களை பாபா நமக்கு தந்திருக்கிறார். டைட்டில்ஸ், நிறைய ஆன்மீக பட்டங்களை நமக்கு பாபா தந்திருக்கிறார். இந்த ஒரு நினைவிருந்தால், நான் மாஸ்டர் சர்வசக்திமான், நான் பாபாவினுடைய சர்வசக்திமான், பாபாவினுடைய குழந்தை. இந்த நினைவின் மூலம் எல்லா பந்தங்களில் இருந்தும் விடுபட்ட சுதந்திர நிலையின் அனுபவத்தை நாம் அடையலாம். இந்த நினைவு உங்கள் 3வது கண்ணை திறந்துவிடும். மாஸ்டர் சர்வசக்திமான், திரிநேத்ரி, அதாவது 3வது கண் உள்ளவன் பாபா நம் 3வது கண்ணை திறக்கின்றார். ஸ்தூலமான கண்களில் செல்வம், பட்டம், பதவி, அதிகாரம், திறமைகள் போன்றவைகள் தான் தென்படும். இவைகள் உங்களிடம் இருக்கலாம் அல்லது மற்றவர்களிடமும் இருக்கலாம். உலகியல் சக்திகள் தான் இந்த புலன்களால் உணரப்படுகின்றன. எனவே சர்வசக்திமான் பாபாவிடமிருந்து அடையும் சக்திகளை உங்கள் 3வது கண்ணின் மூலம் பாருங்கள்.
அந்த சக்திகள் நமக்கு தரப்பட்டிருக்கும் இறை சேவை மற்றும் உலக சேவைக்கு பெரிதும் உதவி புரியும். ஏனெனில் உங்களிடம் 3 கால ஞானமும் உள்ளது. இதை செய்வதால் என்ன நன்மை, என்னென்ன விளைவுகள் ஏற்படும், எதிர்காலம் எவ்வாறு மாறும்? 3வது கண் திறக்கப்படுவதன் மூலம் நாம் எல்லா விதமான அடிமைத்தனங்களில் இருந்தும், கவர்ச்சிகளில் இருந்தும், சலனங்களில் இருந்தும் விடுபடலாம். ஏனெனில் 3 கால ஞானமும் நமக்கு இப்போது இருக்கின்றது. 3 கண்கள் உள்ளவன் முக்காலமும் உணர்ந்தவன் என்னும் இந்த 2 நினைவும் நம்மை அனைத்து பந்தங்களில் இருந்தும் விடுதலை பெற உதவுகின்றன. திரிநேத்ரி, திரிகால்தர்ஷி அப்படின்னு சொல்றோம். இந்த பந்தனங்கள் எங்கிருந்து வருகின்றன? இதன் மூலம் நான் அடைந்த தற்போதைய நிலை என்ன மற்றும் இவைகளை வெல்வதன் மூலம் நாம் என்ன அடைவோம்? இதுவே 3 காலம் உணர்ந்தவன் என்பதன் பொருளாகும். சாட்சியாக இருந்து ஞான கண்ணின் மூலம் நாம் பார்க்க வேண்டும். அப்போதுதான் 3வது கண் மற்றும் முக்காலம் உணர்ந்தவன் என்பதின் உண்மை பொருள் விளங்கும். இதன் மூலம் உடல் உணர்வு என்ன விளைவை ஏற்படுத்தும் என்பதும், ஈர்ப்பு மற்றும் பற்றுதல் வைப்பதன் விளைவு என்ன என்பதும் தெளிவாக தெரிய வரும். பற்று நமக்கு துன்பத்தை தரும் அல்லவா? ஈர்ப்பு நம்மை கீழே இழுத்து தள்ளிவிடும். எனவே சோதனை செய்து பார்க்க வேண்டும். பிரம்ம பாபா தன்னைத்தானே சோதித்தார். சலனம், ஈர்ப்பு, பற்று இவைகள் நம்மீது ஏற்படுத்தும் தாக்கத்தையும் பிரம்ம பாபாவைப் போல நாமும் சோதித்து அறிய வேண்டும். மனதில் நிறைய சலனங்கள் ஏற்படும். அவை நம்மை தவறான பாதையில் செல்ல வைத்துவிடும். எனவே 3வது கண்ணின் மூலமாகவும் முக்கால ஞானத்தின் மூலமாகவும் நம்முடைய மனநிலையை நாமே ஸ்வதர்ஷன சக்கரதாரியாகி சோதிக்க வேண்டும். ஸ்வதர்ஷன சக்கரத்தை சுற்றுவதன் மூலம் தன்னை அறியலாம், தன்னை உணரலாம். அதன் மூலம் பந்தனங்களினால் நமக்கு ஏற்படும் இழப்புகளையும் கண்டறியலாம். பந்தனங்களில் இருந்து முழுமையாக விடுதலையும் அடையலாம். ஸ்வதர்ஷன சக்கரதாரி என்றால் என்ன? ஸ்வதர்ஷன் உங்களே நீங்களே பார்க்கும் ஒரு விஷயமாகும். நான் ஒரு ஆத்மா என உணர்ந்தால் எதுவும் நம்மை ஈர்க்காது, கவர்ந்து இழுக்காது. நான் சக்திசாலி ஆத்மா என நினைக்கும் போது உங்களுக்கு தானாகவே தன்னம்பிக்கை வரும். எதை பற்றியும் பயமும் இருக்காது. நான் தூய்மையான ஆத்மா என நினைக்கும் போது குளிர்ச்சியான மனம் மற்றும் தெளிவான சுத்தமான இதயத்தின் உணர்வும் ஏற்படும். தூய்மை இருந்தால் நான் இவ்வாறு இருக்கிறேன் என்னும் அகங்காரமும் இருக்காது. மாஸ்டர் படைப்பவராகவும் பாக்கியத்தை ஏற்படுத்துபவர்களாகவும் நாம் மாறிவிடலாம். ஸ்வதர்ஷன சக்கரதாரி ஆவதன் மூலம் நான் ஒரு உயர்ந்த நிலையில் இருந்து எவ்வாறு கீழிறங்கி வந்துவிட்டோம் என்பதையும் உணரலாம். தங்கம், வெள்ளி, செம்பு, இரும்பு நிலைகளில் நாம் நிலை மாறியதை உணரலாம். ஆத்ம உலகத்தில் நாம் சுதந்திரமாக எந்த ஒரு பந்தனங்களும் இல்லாமல் இருந்தோம். ஆத்மாவுடைய அனைத்து பண்புகளும் அங்கே அமிழ்ந்து இருந்தன. அன்பு, மகிழ்ச்சி, சக்தி, இணக்கம், உயர்வு, கருணை, இரக்கம், அமைதி, மன்னிப்பு, பரோபகாரம் போன்ற அனைத்து பண்புகளும் ஆத்மாவில் அங்கே அமிழ்ந்து இருந்தன. நீங்கள் உங்கள் நடைமுறை செயல்களின் மூலம் இந்த பண்புகளை தன்னில் கட்டமைக்கிறீர்கள், உண்டாக்குகிறீர்கள், படைக்கின்றீர்கள். நிர்மான் என்றால் அது பணிவோடு தொடர்புடையது. சிறப்பானவற்றை படைத்தல் மேலும் பணிவோடு இருத்தல் என்பதாகும். தனக்குள் புது உலகை படைக்கிறீர்கள். அந்த புது உலகில் எல்லா சுதந்திரங்களும் ஒருங்கே உங்களிடம் இருக்கும். அதுவே அபரிதமான மகிழ்ச்சியையும் தரும். எனவே எதுகையும் மோனையும் உள்ள இந்த வார்த்தைகள் நிர்விக்ன, நிர்விக்கல், நிர்மான், நிர்மல் நிறைய பொருள் புதிந்தவைகள். இவைகளை வாழ்வில் கடைபிடிக்க அதிக நேரம் தேவைப்படாது. இது ஒரு வினாடிக்கான விஷயமே ஆகும். உணர்ச்சி பூர்வமாக நாம் உணர்வதற்கு ஒரு வினாடியே போதுமானது. உணர்தல் என்பதில் இருவகை அம்சங்கள் உள்ளன. ஒன்று, செய்த தவறை உணர்ந்து தன்னைத்தான் சோதித்து அதை திருத்துதல். மற்றது, மற்றவர்களும் தான் தவறு செய்கிறார்கள் அல்லவா, நான் மட்டுமா செய்துவிட்டேன் என சப்பை கட்டுவது. இது சரியான உணர்வு அல்ல. எனவே சுயமரியாதையில் நிலைத்திருந்து
உணர வேண்டும். அப்போதுதான் தன்னை உயர்த்தி கொள்ள முடியும். மற்றவர்களோடு ஒப்பிடும்போது நம்மை விடுவிப்பதற்கு பதிலாக மேலும் மேலும் நாம் பந்தனங்களை நமக்காகவே ஏற்படுத்திக் கொள்கிறோம். எனவே இதில் கவனக்குறைவு கூடாது. அப்போது நிறைய முயற்சி தேவைப்படும். பாபா குழந்தைகள் கடின உழைப்பு செய்வதை விரும்புவதில்லை. பாபா நம் மீது அன்பு செலுத்துகிறார் அல்லவா? எனவே அவர் தன் குழந்தைகள் தன்னை பந்தங்களில் இருந்து விடுவிக்க கடின உழைப்பு செய்வதை விரும்புவதில்லை. அவர் நமக்கு உதவி செய்யலாம் அல்லவா என்று நாம் சில சமயத்தில் கேள்விகள் கேட்கிறோம். எனவே மற்றவர்களோடு ஒப்பிடாமல் நம்மை நாமே உடனே மாற்றிக்கொள்ள வேண்டும். பாபாவிடமிருந்து எந்த ஒரு உதவியையும் எதிர்பார்க்கக்கூடாது. பாபா நீங்களோ விடுவிப்பவர் என்று நாம் பாபாவிடம் கூறி அவரை விடுவிக்க வேண்டுகிறோம். எனவே பாபாவும் கூறுகின்றார், இடையிடையே அசரீரியாகிவிடுங்கள், அமைதியின் சக்தியை அனுபவம் செய்யுங்கள். ஆனால் கர்மயோகம் செய்யும் பொழுது நாம் கர்மங்களின் ஈர்ப்பில் வராமல் இருக்க கவனம் செலுத்த வேண்டும். அப்போது உணர்தலின் சக்தி குறைந்து விடுகிறது. கர்மயோகம் செய்யும் பொழுது உணர்தலின் சக்தி குறைந்து விடுகிறது. செயல் புரியாமலும் இருக்க முடியாது அல்லவா? நான் உங்களுக்கு உண்மையாகவே உதவி புரிய விரும்புகிறேன். பாபா என்ன கூறினார்? எவ்வாறு அவர் தன் அன்பை வெளிப்படுத்தினார்? பற்றற்று இருந்தார். பாபா கர்ம விதியை நமக்கு ஞாபகப்படுத்தினார். நான் உங்களுக்காக செயல் புரிய முடியுமா? முடியாதல்லவா என்றார். பலன் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் தான் செயல் புரிய வேண்டும். பலன் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். அதுவே உங்கள் சுயமரியாதை ஆகும். எனவே மனதை வெல்ல வேண்டும். மனம் ஏற்ற இறக்கத்தில் வருகிறது. அதை கட்டுப்படுத்தும் சக்தி வேண்டும். நீங்கள் உங்களை முழுவதுமாக எனக்கு சமர்ப்பணம் செய்துவிட்டீர்கள் அல்லவா? பிறகு ஏன் கூறுகிறீர்கள் என் மனம் அலைபாகிறது என்று? நீங்கள் உங்கள் மனதை எனக்கு தந்துவிட்டு ஏன் திரும்ப அதை எடுத்துக்கொண்டீர்கள்? நான் உங்களுக்கு உதவி புரியலாம். ஆனால் உங்கள் உடல், மனம், செல்வம், திறன், சிறப்பு அம்சங்கள் அனைத்தையும் எனக்கு நீங்கள் சமர்ப்பித்தீர்கள். அவைகளை எனக்காக நான் உபயோகிப்பதில்லை. நான் உங்களுக்கு பதிலாக செயல் புரிந்தால் பலன் எனக்கே கிடைக்கும் அல்லவா? நான் பலனுக்கு அப்பாற்பட்டவன். எனவே நான் விரும்பினாலும் உங்களுக்கு என்னால் உதவி செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் என் அறங்காவலர் ஆக அல்லது பொறுப்பாளியாக ஆகி செயல் புரிய வேண்டும். ட்ரஸ்டி ஆகி தனக்குத்தானே உதவி செய்து கொள்ள வேண்டும். முதலில் நீங்கள் எனக்கு ஒரு உறுதிமொழி தந்தீர்கள். ஆம், இது கடவுள்தான், நான் கடவுளின் குழந்தை அல்லவா? எது உங்களுக்கு புது பிறவியை தந்ததோ அந்த பாபா என்னுடையவராக ஆகிவிட்டார். பாபா, நான் உங்களை நம்புகிறேன். நீங்கள் என்னுடையவர், நான் உன்னுடையவன். எனக்கு உங்களை தவிர வேறு யாருமே இல்லை. எல்லாமே நீங்கள்தான். எனவே உங்கள் மனம் உங்களுடையது இல்லை. நீங்கள் உங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் மனதின் மூலம் சிந்திக்கிறீர்கள். ஆனால் ஒருவரிடமிருந்து நீங்கள் அடையும் சக்திகள் ஒரு ராஜ்யம், ஒரு குடும்பம், ஒரு உலகம், ஒரு பணி, ஒரு இலக்கு போன்றவைகளை உண்டாக்குகின்றன. அனைத்தும் ஒன்றாகவே இருக்கிறது அல்லவா? எனவே இந்த மந்திரத்தை நினைவு செய்யுங்கள். மன்மனா அபவ. அதாவது மனதை வென்றால் நீங்கள் உலகை வெல்லலாம் என மனிதர்கள் கூட கூறுகிறார்கள். புது உலகம் உங்களுக்கு கிடைக்கும் அல்லவா? ஒருவர் மூலமாக அனைத்து உறவுகளின் அனுபவம், அனைத்து சாதனைகள், அனைத்து சக்திகளும் கிடைக்கின்றன. எனவே ஏன் அழியப்போகும் தற்காலிகமான அனைத்து கவர்ச்சிகளிலும் பொருட்களிலும் ஈர்க்கப்படுகிறீர்கள்? இந்த உணர்தல் இருக்கும்போது நீங்கள் முயற்சி செய்து அதன் பலனை அனுபவிப்பீர்கள். நான் அடைந்த சக்திகள் எனக்கு மட்டுமல்ல, ஒளி விளக்காகி, கலங்கரை விளக்காகி மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அளிப்பதற்காகத்தான் அவைகள் எனக்கு தரப்பட்டுள்ளன. நான் ஒளிரும்போது மற்றவர்களுக்கும் ஒளி கிடைக்கும் அல்லவா? நான் கலங்கரை விளக்கமாவேன். நான் ஒளியின் குழந்தை. மற்றவர்களுக்கும் ஒளி தருபவன் நான். நான் ஒளி மற்றும் சக்திகளின் இருப்பிடம். நான் ஒளி வீடு. பாபாவிடமிருந்து அடையும் சக்திகளை சுலபமாக சுய மாற்றத்திற்காகவும் உலக மாற்றத்திற்காகவும் நான் உபயோகிக்க வேண்டும். இதில் சமநிலையை நான் கடைபிடிக்க வேண்டும். ஆனால் நான் மாஸ்டர் சர்வசக்திவான், பணிவானவன்.
பரிசுத்தமான தெளிவான இதயம் கொண்டவன். மேலும் எனக்குள்ளே இந்த ஒரு புரிதலும் இப்பொழுது வந்திருக்கிறது. யார் எந்த செயலை புரிகிறார்களோ அவர்கள் அதன் பலனை அனுபவிப்பார்கள். எனவே நான் சுய சேவை செய்கின்றேன். மற்றவர்களுக்கு சேவை செய்தாலும் அதன் பலனை நானே அடைகின்றேன். தர்மகர்த்தாவாக, ட்ரஸ்டியாக நாம் இருக்க வேண்டும் அல்லவா? இதுவே நம் கடைசி பரீட்சையாகும். அனைத்து பந்தனங்களிலும் இருந்தும் நாம் விடுபட வேண்டும். நான் தற்போது பல பொறிகளில் மாட்டிக்கொண்டிருக்கிறேன். எனது உடல், சாதனைகள், சக்திகள், ஆன்மீக முன்னேற்றம், அன்பு, ஒளி, சக்தி இவைகளில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. இவைகளில் எனது பற்று இருந்தால் ஒரு விதத்தில் இதுவும் விதவிதமான எனக்கு நானே ஏற்படுத்தி கொண்ட பந்தனங்கள் ஆகும். எனவே பாபாவிடமிருந்து மேலிருந்து வரும் பொங்கி வழியும் அனைத்தையும் நான் அடைகின்றேன். மற்றவர்களுக்கும் அது என் மூலம் பரவுகின்றது. மேலிருந்து வருகின்றது. மேலும் நாலா பக்கமும் அது பரவுகிறது. அப்போது நானும் முன்னேறி மற்றவர்களையும் முன்னேற்றுகின்றேன். பாபா மேலும் நினைவுபடுத்துகிறார், வேகமாக நீங்கள் செயல்புரிய வேண்டும், வேகமாக பறக்க வேண்டும், அன்புடன் செயலாற்ற வேண்டும். பாபா அனைவரையும் பாராட்டுகின்றார். அவரைப் போல நாமும் மற்றவர்களையும் பாராட்ட வேண்டும். அவர்கள் ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, இல்லை சாதாரணமானவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை நாம் மனதார பாராட்ட வேண்டும். நான் நிஜமாகவே என்னில் இந்த குணத்தை நிறைத்திருக்கின்றேனா? இல்லை எனது சிறப்பு இயல்புகளை மற்றவர்களின் குறைகளோடு நிரப்பி ஒப்பிட்டு அவர்களுக்கு தர வேண்டிய உரிய மரியாதையையும் பாராட்டுதல்களையும் தூய மனதுடன் தராமல் இருக்கின்றேனா? அப்படி என்றால் இதுவும் மற்றொரு விதத்தில் பந்தனமே ஆகும், ஒரு விதத்தில் பொறியும் ஆகும். இதுவும் புது கர்ம கணக்காக ஆகிவிடும். எனது ஆன்மீக சாதனைகளே எனக்கு பொறியாகி விடுகின்றது. சிலந்தி வலையில் மாட்டிக்கொள்வதைப் போல நானும் என் வலையில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. சிலந்தி தன் வலையை சிதைக்கக்கூடும், ஆனால் நானோ இந்த பொறியிலிருந்து வெளியே வர வழி தெரியாமல் மாட்டிக்கொண்டிருக்கின்றேன். எனவே பாபா கூறுகின்றார், உடல் உணர்வு நிறைய கதவுகளை திறந்து விடுகின்றது. உடல், உறவுகள், பொருட்கள், சுகங்கள், விருப்பங்கள், தேவைகள், பதவி, அந்தஸ்து என பல கதவுகளை இந்த உடல் உணர்வு திறந்து விடுகின்றது. மனம் இவைகளிலிருந்து விடுபட வேண்டும் அல்லவா? இதுவே கடைசி பரீட்சையாகும். ஒரு வினாடியில் மேலே செல்வதற்கு பதிலாக மனம் இவைகளில் மாட்டிக்கொள்ள கூடாது. சுதந்திரம், விடுதலை, இதுவே பாபாவுடைய முரளியினுடைய சாரமாகும். அனைத்து ஈர்ப்புகளில் இருந்தும் விடுபட்டு நீங்கள் எனது அன்பிற்குரியவராக இதே சிம்மாசனத்தில் அமர வேண்டும். பிரம்ம பாபாவிற்கு சமமான நிலையை நீங்கள் அனுபவம் செய்ய வேண்டும். ஓம் சாந்தி.